வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். மானாவாரியில் வேர்க்கடலை போட்டிருந்தோம். அதுலேயே தட்டைப்பயிறு விதைச்சிருந்தேன். நல்லா காஞ்சிருச்சு. அதனால் அந்த தட்டைப்பயிறு பொறிச்சிட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறேன். வெயில் அதிகமாக தான் இருக்குது. வெயிலுக்கு முன்னாலேயே பொறிச்சிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். வேலை முடியல. இப்போ தான் வந்து சேர்ந்துருக்குறோம். பார்க்கலாங்க எவ்வளோ நேரம் பொறிக்கிறோன்னு தெரியல. கொஞ்சம் ரோட்டோரம் பக்கத்தில் தான் போட்டிருக்கோம். 2 சால், அதாவது 2 லைனு. ஏன்னா ரோட்டு பக்கத்தில் இல்லைன்னா உள்ளே இருந்ததுன்னா மயிலெல்லாம் சாப்பிட்டு போயிடும். இந்த செடி பாருங்கள், இந்த ஒரு செடி தான் அதே கொஞ்சம் பச்சையாக இருக்குது. இந்த மாதிரி எங்காவது ஒவ்வொரு செடி பச்சையாக இருக்குது. மற்றது எல்லாமே காஞ்சிருச்சுங்க. இதே வந்து படர செடியாக இருந்ததுன்னா இப்போ காய்கே வந்திருக்காதுன்னு நாளாயிருக்குங்க. இது வந்து இப்போ காஞ்சிருச்சு. இது வந்து இப்படி பொறிக்கிறதுனா இந்த பூவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பூவெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு தான் பொறிக்கணும். அப்போ தான் வந்து அடுத்த நட காய் வரும். பாருங்கள், எறும்பு உட்காந்துருக்கு. இது பொறிக்கிற போது நிதானமாக பொறிக்கணும், இல்லைன்னா அந்த இதெல்லாம் பூ பிச்சுட்டு வந்துடும். அதனால் இது 2 கையிலையும் பொறிக்கிற போது தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வேலையாகும், இல்லைன்னா ரொம்ப லேட்டாகுங்க. இந்த தட்டைக்காய் பாருங்கள், இது வந்து காயறதுக்கு முன்னால் இருக்கிற பழுப்பாக இருக்கிற ஸ்டேஜுங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கிற போது இதையே பொறிச்சிட்டு வந்து வேச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து சிறுவித்து பயிருங்க. இதுவே வந்து படர்ந்து காய்க்கிற பயிராக இருந்ததுன்னா இன்னும் காய் நல்லா வளர்த்தியாக இருக்கும். நாங்களாம் சின்ன வயசாக இருக்கிற போது எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற பழுப்பு காய்கள் பொறிச்சிட்டு வந்து வேச்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு நாங்களாம் சாப்பிட்ருக்குறோம். நல்லாயிருக்கும். இந்த செடி பாருங்கள், இதில் இருக்கிற காய் வந்து வெயிலுக்கு அதுவே தானாக வெடித்து விழுந்துருச்சு. தெரியுதுங்களா? முழுசாக பாருங்கள், காய் வெடிச்சிச்சு பார்த்தீங்களா? அதனால தான் வெயிலுக்கு முன்னாலேயே பொறிக்கணும். இது வந்து குத்து செடி, படர செடியாக இருந்தால் இன்னும் நாளாகும். இங்கே பாருங்கள், நான் தட்டைக்காய் உரிக்கிறேன். இந்த ரக்கரி இருக்குதுங்க. இது வந்து எங்கள் பக்கம் குமிட்டி ரக்கரின்னு சொல்லுவாங்க. இதோடு சேர்த்துட்டு மற்ற ரக்கரியெல்லாம் போட்டு கடைஞ்சி சாப்பாட்டுக்கு களிக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குங்க. இங்கே ஒரு ரக்கரி இருக்குது. மழை இல்லாதனால அதிகமாக ரக்கரி கிடைக்கிறது இல்லைங்க. இது வந்து பண்ணை ரக்கரின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். காட்டில் தட்டைக்காய் பொறிக்க வந்துக்கிட்டு போட்டு மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்ருக்குறேன் நான். பாருங்க, கோவப்பழம் பொறித்து சாப்பிட்டுங்க. இன்றைக்கி வெய்ய ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுக்கு மேலே தட்டைக்காய் பொறிக்கவே முடியல. ரொம்ப வெடிக்குதுங்க. நாளைக்கு வந்து பார்க்கலாம். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. நாளைக்கு வந்து தான் தட்டைப்பயிர் பொறிக்கணும். நாளைக்கு பார்க்கலாங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதுக்கு மழை வந்தால் நல்லா இருக்குங்க. இந்த வேர்க்கடலையெல்லாம் மறுபடியும் நல்லா காய் பிடிச்சதுன்னா, மழை இருந்ததுனால தான் நல்லா காய் பிடிக்கும். வருண பகவான் கொஞ்சம் கருணை காட்டினா நல்லாயிருக்கும். பார்க்கலாங்க. இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு மழை வரும்னு நம்புகிறோம். நம்பிக்கை நல்லதாக நடக்கட்டும். நாளைக்கு பார்க்கலாங்க.